Hello friends, welcome to Nithya Suresh kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல chicken tikka எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு boneless chicken எடுத்துர்க்கேன். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மேத்தி லீவ்ஸ் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கசக்கி சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தயிர் சேர்க்கும்போது கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி மிளகாத்தூள் சேர்க்கும்போதும் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கலர் நல்லா வரும். சிக்கன் டிக்காவை பேன்லேயும் பண்ணலாம், அவன்லேயும் பண்ணலாம். பேனில் பண்ணுறதா இருந்தால் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கியூவர்ஸில் இந்த சிக்கனை இன்சர்ட் பண்ண போகிறோம். அந்த ஸ்கியூவர்ஸ் எடுத்து நீங்கள் பேன் மேலே வச்சிடலாம். சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. இது 1 hour கிட்ட அப்படியே இருக்கட்டும். இது கூட நீங்கள் கட் பண்ண வெங்காயம், கேப்சிகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கியூவர் எடுத்து ஒவ்வொன்றா இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் சிக்கன் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கேப்சிகம் இல்லைனா டொமேட்டோ இருந்தால் கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ இன்சர்ட் பண்ணுறதா இருந்தால் அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணும்போது நீங்கள் சிக்கனுக்கு, ஆனியனுக்கு, டொமேட்டோக்கெலாம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இன்சர்ட் பண்ணுங்கள். ஸ்பேஸ் இருந்தால் அது நல்லா வேகிறதுக்கு நல்ல இடம் கிடைக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி எல்லா ஸ்குவேர்ஸ்லேயும் நம்ம இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம grill பண்ணிக்கலாம். இப்போது நான் அவனை ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் 230 டிகிரி செல்சியஸில். இதுக்குள்ளே நான் என்னோடய சிக்கனை வச்சுட்டேன். இது ஒரு 25 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு grill ஆகிறதுக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.